ஹலோ ட்ரேடர்ஸ், வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? உங்கள் ட்ரேடிங்லாம் எப்படி போயிட்டுருக்கு? நாம இப்போ இந்த வீடியோவில் 15 நிமிஷத்தோட டிமாண்டை மார்க் பண்ணி அந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா லோவர் டைம் ஃப்ரேமில் எப்படி என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லித்தர போகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எங்கெங்கே சப்ளை அண்ட் டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிறத மார்க் பண்ணி நம்மளோட டெலிகிராம் குரூப் வாவ் ட்ரேடிங் இன்ஃபோ அப்படிங்கிற இந்த குரூப்பில் இந்த இமேஜை நான் போஸ்ட் பண்ணுறேன். எத்தனை மணிக்கு? 9:06. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகலை. எனக்கு இந்த இடத்துல ஒரு விகோபி மேலே சப்ளை இருக்குது அப்படின்னு நான் மார்க் பண்ணி கொடுக்குறேன். ஸோ லைவில் இந்த இடத்துக்கு வந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் இப்போ சொல்லித்தர போகிறேன். ஸோ பேங்க் நிஃப்டியில் சப்ளை எங்கே இருக்குது, டிமாண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு மார்க் பண்ணி நம்மளோட குரூப்பில் போஸ்ட் பண்ணுறேன். மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே ப்ரீ மார்க்கெட் டேட்டா கொடுக்குறேன். ஸோ ஒரு 10:15 போல் நான் ஒரு மெசேஜ் போகிறேன் நம்மளோட குரூப்பில். என்னென்னா, மார்க்கெட்டு நான் மார்க் பண்ணி வச்சுருக்க இந்த டிமாண்டுக்கு வருது. ஸோ இதோட மீனிங் என்ன? ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரட் பார்த்துட்டு ட்ரேடுக்குள்ளே போங்கன்னு சொல்லியிருக்கேன். நம்ம ட்ரேட் எடுக்க போகிற டைம் 1 நிமிஷம். மார்க்கெட் கீழே வந்தால் நாம் மார்க் பண்ண அந்த லெவலில் அந்த டிமாண்டில் என்ட்ரி எடுத்தான் அங்கேருந்து மார்க்கெட் மேலே போகுது. ஸோ இதோட ரிசல்ட் பாருங்கள். எஸ், எக்ஸாக்ட்லி இந்த 50% கீழே உள்ள இந்த லோவர் டைம் ஃப்ரேமில் ஓபியை டேப் பண்ணி மார்க்கெட்டு இங்கே இருக்க இந்த ரீசன் கையை உடச்சினா ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, நாம் எதிர்பார்க்குற மாதிரி இந்த 1:3 டிபி ஹிட் ஆகுச்சு. ஸோ இதை எப்படி நான் ட்ரேடுக்குள்ளே கொண்டு வரேன் அப்படின்னு இப்போ சொல்கிறேன். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நமக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இதைத்தான் நம்ம மார்க் பண்ணுறோம். ஸோ இங்கே இருக்க மேலே இருக்க சப்ளையும் கீழே இருக்க டிமாண்டே மார்க் பண்ணுறோம். ஸோ என்ன பண்ணணும்? மார்க்கெட்டு நம்மளோட டிமாண்டையோ இல்லை சப்ளையோ டேப் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி டேப் பண்ண தான் நம்ம ட்ரேடுக்குள்ளே போவோம். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுது? காலையில் 9:00க்கு மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இங்கேருந்து மேலே போய் 2 விதம் பண்ணலாம். மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகிட்டான். ஒன்று, இங்கே இருக்க சப்ளை தொட்டுட்டு சேஞ்ச் ஆஃப் கேட் கொடுத்துட்டு கீழே வரலாம். இல்லை எனக்கு இது ஃப்ளிப்பாக மாறலாம். இது ஒரு ஆப்ஷன். அப்லட்டி கீழே எனக்கு ஒரு விக்கோபி மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன். இது தொட்டு சேஞ்ச் ஆஃப் கார்டு கொடுத்து மேலே போகலாம். இல்லை இது ஃப்ளிப்பாக மாறலாம். இந்த 4 விஷயத்தை தவிர வேறு எதுவுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த இடத்துல ஒரு கிளாரிட்டியோடு நம்ம இருப்போம். இங்கே ஆல்ரெடி ப்ராப்பராக என்ன பண்ணோம்? ஒரு ஓபியை மார்க் பண்ணி, இது பேர் விகோபியை மார்க் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறோம். மேலே இந்த இடத்துல கன்சல்டேஷன் போட்டு மார்க்கெட் கீழே விழுந்த இடம். ஸோ இந்த இடத்துல எனக்கு ஒரு செல் ஓபி இருக்குது. ஸோ 2 ஓபியை மார்க் பண்ணிட்டு வெயிட் பண்ணுறோம். மேலே எனக்கு போய் செல் ஓபி தொட்டு கீழே வரலாம். இல்லை இது ஃப்ளிப்பாக மாறலாம். இல்லை கீழே இந்த டிமாண்டை தொட்டு மேலே போகலாம். இல்லை இது ஃப்ளிப்பாக மாறலாம். இதை தாண்டி எதுவுமே ஆகாது அப்படின்னு நடக்கலாம். சப்போஸ் இன்னொரு விஷயம்லாம் எதுவுமே பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு கன்சல்டேஷன் போகலாம். ஸோ கன்சல்டேஷன் மார்க்கெட்டில் நம்ம ட்ரேடுக்குள்ள போக மாட்டோம். இதில் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கட்டும் அப்படின்னு மார்க்கெட்டை நம்ம வாட்ச் பண்ணுறோம். சப்போஸ் உட்காந்து கண்டினியூஸாக அப்படி வாட்ச் பண்ண அவசியம் கிடையாது. அது போல் நம்ம நேராக இழுத்து இப்படி ஒரு அலாட் ஒன்று இங்கே இருக்கும், அலாட்னு சொல்லிட்டு இந்த அலாட்டை செட் பண்ணிட்டோன்னா மார்க்கெட் இந்த இடத்துக்கு வரும்போது அலாட் அடிக்கும். அதுக்கப்புறம் ட்ரேடுக்குள்ளே வரலாம். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன்னு பார்க்குற மார்க்கெட்டு. ஸோ மேலே நின்றுருக்கான். ஸோ கொஞ்சம் கன்சல்டேஷன் போகிறோம் மார்க்கெட்டு நம்ம லெவலுக்கு வரட்டும். எஸ், எனக்கு இந்த கேண்டில் நம்மளோட லெவலுக்குள்ளே வந்துடலாம். எங்கே? நம்மளோட ஆர்டர் பிளாக்கு மார்க்கெட்டு டேப் பண்ணுறான். இது தொட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவேன்? இங்கேருந்து நம்ம என்ட்ரி டைம் ஃப்ரேம் ஆனால் 1 நிமிஷத்துக்கு போயிடும். எஸ், இந்த இடத்துல நமக்கு தேவை வந்து ரீசன் ஹையை உடச்சி எனக்கு சேஞ்ச் ஆஃப் கேட் கொடுக்கணும். இதுதான் ரூல். ஸோ இதைத்தான் நம்மளோட குரூப்பில் எங்கே சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி மார்க்கெட்டு இந்த இடத்துல வந்து தொட்டதுக்கப்புறம் எஸ் நீங்கள் சேஞ்ச் ஆஃப் கேட்டு பார்த்துட்டு போங்க அப்படின்னு நான் குரூப்பில் சொல்கிறேன். ஸோ இது எப்படி நம்ம சேஞ்ச் ஆஃப் கேட்டு பார்த்துட்டு போகலாம்? மார்க்கெட்டு இப்போ இங்கே இருக்க டேப் பண்ணியிருக்கான். இப்போ இங்கேருந்து எனக்கு என்ன பண்ணணும்? ஒரு சேஞ்ச் ஆஃப் கேட் கொடுக்கணும் அப்படின்னு தான் ரீசன் கையை உடைக்கணும். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் கீழே வந்திருக்கான். இங்கேருந்து நின்றுருக்கான். இப்போ இந்த இடத்துல சின்னதாக ஒரு புல் பேக் எடுத்துருக்கான். மறுபடியும் கீழே இறங்கியிருக்கான். அப்போ இங்கே லோ உடஞ்சிருச்சு. மறுபடியும் இந்த இடத்துல மார்க்கெட் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இந்த டிமாண்டை விட்டு வெளியில் போகிறானா அப்படின்னு நம்ம பார்ப்போம். எனக்கு இந்த இடத்துல எம்சோக்குங்கிறது மைனர் சேஞ்ச் ஆஃப் கேரட். ஸோ மைனர் சேஞ்ச் ஆஃப் கேரட் கொடுத்துட்டு மார்க்கெட் மேலே இது எப்படி நான் மார்க் பண்ணி கொடுப்பேன் குரூப்பில். இப்படி வரணும், கீழே போகணும், மேலே போய் இப்படி போகணும் அப்படின்னு நான் கொடுப்பேன். அப்போ இதுக்கு நேராக கோடு விடும். அப்போ எனக்கு இந்த இடத்துல இருக்க தான் இந்த மைனர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஸோ இந்த இடத்துல நான் 2 தான் பார்க்கலாம். பாடி க்ளோஸ் பார்ப்பேன். பாடி க்ளோஸ் பார்த்தேன்னா எனக்கு ஹை ப்ராபிலிட்டி இருக்கும். சில நேரங்களில் விற்கும் விடுவோம். பட் விற்கும் நம்ம எடுத்துக்கலாம். பாடி க்ளோஸ் பார்க்குறது ஹை ப்ராபபிலிட்டி. ஸோ மார்க்கெட்டு இதுதான் நான் எதிர்பார்க்குற கண்டிஷன். ஏன்னா மார்க்கெட் அழகாக லோவர் டைம் ஃப்ரேமில் பிஎஸ்சியாக வந்துட்டு இருக்கான். இங்கே பாருங்கள், ஃபுல் செல்லிங் போர்ஸ் நடந்திருக்கு. அப்போ இந்த செல்லிங் போர்ஸ் நடக்கும்போது நம்ம இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம்? பையிங் போர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அப்போது பை பண்ண போகிறோம்னா அந்த ரியல்லி உண்மையிலே இந்த இடத்துல ஒரு போர்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம ட்ரேடுக்கு போவோம். அது எப்படி நமக்கு தெரியும்? ரீசன் ஹையை உடச்சி பாடி க்ளோஸ் பண்ணுவான். அப்போ செல்லர்கிட்ட இருக்க மார்க்கெட்டு பையரில் மாறிடுச்சு. ஸோ அப்போ பையர்கிட்ட மாறினா நம்ம பை பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன லாஜிக். ஸோ அது நடக்குதான்னு பார்க்குறோம். மார்க்கெட் என்ன பண்ணுறோம் பாருங்கள். என்ன பண்ணியிருக்கான்? அங்கேயே கன்சல்டேஷன் போகிறோம். இன்னும் கீழே வரோம். ஒருவேளை இந்த ட்ரேட் நம்ம எடுக்க மாட்டோம். எப்போனா இதை உடைக்காமல் அவன் பாட்டில் இந்த மாதிரி கீழே போயிட்டு திரும்பி வந்தோன்னா இதை நம்ம ஃப்ளிப்பாக எடுத்துக்கலாம். பட் இப்போ என்னென்னா ஆல்ரெடி இந்த ப்ராப்பரான ஓபியை வேலிடேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் இது மேல் நோக்கி போகிறதுக்கான, அதாவது பை மூமெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் மார்க்கெட்டில்
என்ன வேணாலும் நடக்கலாம், நாம் நினச்சதான் நடக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுறான், மேலே நேர போகிறான். எஸ், உடச்சி பாடி க்ளோஸ் பண்ணால் எனக்கு இந்த இடத்துல மார்க்கெட் செல்லர்ட்டேருந்து பையர் கண்ட்ரோலுக்கு மாறிடுச்சு. ஸோ மைனர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் ஒருவேளை ஆர்டர் ஃப்ளோவில் என்ட்ரி எடுக்கிறவங்க தான் எங்கே இருந்தே ட்ரேட் எடுக்கலாம், தப்பே கிடையாது. இல்லை நான் லோவர் டைம் ஃப்ரேமில் ஃபைன் டியூன் பண்ணி வச்சுருக்கேன், எனக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ரொம்ப கம்மியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா இங்கே இருக்க லாஸ்ட் இந்த பை மூமெண்ட்டுக்கு முன்னாடி உள்ள செல் மூமெண்ட் எதுன்னு ஐடென்டி பண்ணுங்கள். எனக்கு இந்த பிளாக்கை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா மார்க்கெட் 50% கீழே வரைக்கும் வருது. சில நேரத்தில் இந்த மாதிரி மார்க் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஆனால் என்ன ஆகும்னா ஒரு சில பாயிண்ட் மிஸ் ஆகும். ஸோ அதனால் லோவர் டைம் ஃப்ரேமில் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி பை ஆகிறதுக்கு முன்னாடி உள்ள செல் மூமெண்ட்டை நான் கேப்சர் பண்ணுவேன். எனக்கு இது ஒரு நிமிஷத்தில் பைஓபி அப்படின்னு நான் மார்க் பண்ணி மார்க்கெட்டு இந்த இடத்துக்கு வந்தால் பை பண்ணலாம் அப்படின்ட்டு. எஸ், அப்போ இங்கே 50% போயிருக்கேன். ஸோ எனக்கு செகண்ட் என்ட்ரி தேவையில்லை. அப்போ நான் என்ன பண்ணலாம், இந்த லெவலை உடச்சி பாடி க்ளோஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா ஸ்டாப் லாஸ் வாங்கிக்கலாம். இதுதான் என்னோட எஸ்எல். அப்போ நான் இந்த இடத்துல ட்ரேடுக்கு போகிறேன் அப்படின்னா எனக்கு என்ன பண்ணணும், மினிமம் 1 போகணும். இல்லை இன்ட்ராடே போகிறோம்னா ஒரு 10-20 பாயிண்ட் நான் புக் பண்ணிட்டு வரேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு போதும். மார்க்கெட்டில் உள்ள போயிட்டு ப்ராஃபிட்டோட வாங்க. இல்லை நான் ரூலை ஃபாலோ பண்ணுறேன், நான் 1 தான் புக் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல ட்ரேட் வைங்க, கீழே எஸ்எல் வைங்க. இங்கேருந்து எனக்கு 1 போகணும். மார்க்கெட் எங்கே போகுதுன்னு பார்க்குறேன். எஸ், இந்த லெவல். அதே டயத்தில் மார்க்கெட் இங்கேருந்து கீழே விழுந்தாலும் அப்போ இந்த இடத்துல செல்லிங் போர்ஸ் இருக்கும், அதுக்கு மேலே உடைக்க வாய்ப்பு இருக்காது. அப்போ இதோட அதிக டைம் ஃப்ரேமில் எங்கேயாவது நமக்கு ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கா, அன்மிட்டட் ஓபி இருக்கான்னு நான் பார்க்குறேன். ஸோ எனக்கு அந்த இடத்துல என்ன இருக்கா, ஒரு அன்மிட்டட். எஸ், இந்த இடத்துல எனக்கு ஒரு எத்தனை நிமிஷத்தில், 5 நிமிஷத்தில். ஸோ இந்த செல் மூமெண்ட் ஆரம்பித்த இடம் இந்த இடத்துல. ஒருவேளை மார்க்கெட் இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை ஃபீல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ எனக்கு இது போதும் அப்படின்னு நான் இங்கே டிசைட் பண்ணலாம். இது ஹையர் டைம் ஃப்ரேம் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம் எனக்கு என்ன நடக்குது, இங்கேருந்து இது வரைக்கும் இங்கேருந்து ஆரம்பிச்சுக்க அந்த போர்ஷனு. அதே மாதிரி இதெல்லாம் எதில் நடந்திருக்கு, இந்த மார்னிங் ஓப்பனிங் கேண்டலுக்குள்ளே நடந்திருக்கு. ஸோ ஒரு கன்சல்டேஷன் போட்டு தான் மார்க்கெட்டை உடச்சிருக்கான். அப்போ இந்த இடத்துல 1:2 இல்லை 1:3 மார்க்கெட்டில் புக் பண்ணிட்டு வர்றது நமக்கு சேஃபர் சைடு அப்படின்னு இது வரைக்கும் நம்ம மார்க்கெட்டில் ட்ரேடுக்குள்ளே போகலாம், டிபியில் இருக்கலாம். ஸோ அப்போ அந்த இடத்துல வச்சோம்னா இது நமக்கு போதுமான டிபியாக இருக்கும். எஸ், இப்போ மார்க்கெட்டில் எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம் முடிவு பண்ணிட்டோம். அதே மாதிரி நம்ம டிபியும் பிளான் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே போச்சுன்னா நமக்கு டிபின்னு பிளான் பண்ணியிருக்கோம். இது என்ட்ரி பாயிண்ட் முடிவு பண்ணியிருக்கோம். ஒருவேளை மார்க்கெட்டை கீழே போய் பாடி க்ளோஸ் பண்ணால் ஸ்டாப் லாஸ். ஒன்ஸு இந்த வேலையை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பிளானில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்கக்கூடாது. என்ட்ரி, எஸ்எல், டிபி. இதுக்கப்புறம் மார்க்கெட்டு என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் கன்சல்டேஷன் போடலாம், இல்லை ஆப்போசிட்டில் போய் எஸ்எல் அடிக்கலாம், இல்லை போய் நம்ம டிபி அடிக்கலாம், இல்லை எதையுமே பண்ணாமல் மார்க்கெட் அங்கேயே இருந்துச்சுன்னா மினிமம் ப்ராஃபிட்டோ மினிமம் லாஸில் புக் பண்ணிவிட்டு மார்க்கெட்டு கூட சண்டை போடாமல் சமாதானம் வெளில போனால் நம்ம கேபிட்டல் மிச்சமாகும். ஸோ இந்த பிளானை நீங்கள் எப்போ பண்ண முடியும்னா ப்ராப்பராக கற்றுக்கிட்டு அதுக்கான ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த தெளிவு வரும். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன், மார்க்கெட்டு வரலாம், என்ட்ரி எடுக்கலாம், எடுக்காமல் கூட போகலாம். ஸோ என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், மார்க்கெட் அங்கே நிற்கிறான். ஸோ எந்த இடத்துக்கு எப்போ நம்ம டைம் ஃப்ரேமுக்கு வர்றான், நமக்குள்ளே என்ட்ரி எடுக்கணும்னு பார்க்கலாம். எனக்கு இந்த கேண்டில் நான் அதை எப்போ மார்க் பண்ணி கொடுக்குறேன், ஒரு 9-10 மணிக்கு போல். எஸ், இங்கே போய் சேஞ்ச் ஆஃப் கார்டு கொடுத்த இடம் 10:53 சேஞ்ச் ஆஃப் கார்டு கொடுக்குறான். ஸோ இங்கேயே பிளான் பண்ணிட்டேன் மார்க்கெட்டு நம்ம பை சைடு போகுதுன்னு. அவன் எத்தனை மணிக்கு வரான், கரெக்டாக 11:24க்கு நம்மளோட ஆர்டர் பிளாக்கை தொடுறான். ஸோ அவங்க தொட்டவன் இங்கேருந்து போய் கீழே எஸ்எல் கூட தட்டலாம். ஷேர் மார்க்கெட்டில் எல்லாமே நடக்கும். இதுதான் நடக்கணும் விஷயம். நீங்கள் ஒரு விஷயம் எதிர்பார்த்துட்டு இதுதான் நடக்கும்னு உட்காந்தீங்கன்னா ஆப்போசிட்டில் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஷேர் மார்க்கெட்டுங்கிறது ப்ராபபிலிட்டி. இங்கே 100% அக்யூரஸி இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் ப்ராபபிலிட்டி வைஸ் இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்ம இந்த இடத்துல என்ன ட்ரேடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு கண்டிஷன் பார்த்துருப்பாரு. என்னது, மைனர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்த்துருப்பாரு. அப்போ மைனர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் எப்படி கொடுத்துருக்கான், பாடி க்ளோஸ் பண்ணிருக்கான். இந்த இடத்துல செல்லர்ட்டேருந்து மார்க்கெட் யார் கையில் இருந்திருக்கு, பையர் கையில் மாறி இருக்கு. அப்போ நம்ம பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த ப்ராபபிலிட்டி இருக்கேன். மார்க்கெட் என்ன பண்ணுறான், வாரான், என்ட்ரி எடுக்கிறான், இங்கேருந்து மறுபடியும் கீழே வரான். இந்த இடத்துல 2 விதமான, ஒன்று என்ட்ரியை பிரித்து கீழே வச்சுக்கலாம், இல்லை ஆல்ரெடி எனக்கு ஒரு என்ட்ரியே போதும் அப்படின்னு கூட இங்கே இருக்கலாம். மார்க்கெட் என்ட்ரி எடுத்து அங்கே நின்றுருக்கான், பாப்பா என்ன பண்ணுறான்னு. மார்க்கெட் நம்ம டைரக்ஷனில் போகிறான். எஸ், இந்த பாயிண்ட் எனக்கு போதும் அப்படின்னு நீங்கள் வந்தாலும் வரலாம். இல்லை நான் டிபியை பிளான் பண்ணி வெயிட் பண்ணுறேன் அப்படின்னாலும் தப்பே கிடையாது, வெயிட் பண்ணலாம். ரூலை ஃபாலோ பண்ணுறவங்க 2 விதமான பேருக்கு நான் சொல்கிறேன். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுறான்னு பாருங்கள், அங்கே வரான், திரும்பி கீழே வரான், செகண்ட் டைமாகவும் வந்து என்ட்ரி எடுக்கணும் பாருங்கள். மறுபடியும் ஏன்னா இந்த மூமெண்ட்டுக்கான இந்த இடத்துல பெண்டிங் ஆர்டர் இருந்திருக்கு, அதை எடுத்துருக்கிறான். அதே மாதிரி கீழே இறங்கும்போது லோ டைம் ஃப்ரேம் இந்த இடத்துல நான் மார்க்கெட் கீழேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிப்பாங்க, டக்குன்னு பொசிஷன் கட் பண்ணிப்பாங்க. அந்த பொசிஷன் எல்லாமே இன்ஸ்டியூஷன் கேப்சர் பண்ணிப்பான். பண்ணிவிட்டு நேராக போயிருக்கான், நம்மளோட டிபி ஹிட் ஆயிருக்கு. எஸ், அவன் எந்த இடத்துல திரும்ப பாருங்கள், நாம் எதிர்பார்த்த மாதிரி இங்கே இருக்க இந்த ஆர்டர் ஃப்ளோ போய் மார்க்கெட் டிபி ஹிட் அடிக்குது. இதை எப்படி நீங்கள் கற்றுக்கலாம் அப்படிங்கிற விஷயம் பார்ப்போம்.
ஸோ ஒரு ஆர்டர் பிளாக்கை ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க, லோ டைம் ஃப்ரேம் என்ட்ரி எடுக்கிறீங்க. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, புதுசாக நம்ம என்ன பண்ணோம், ஒரு வெப்சைட் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கேன். வாவ் ட்ரேடிங் இன்ஃபோ அப்படிங்கிறது என்னோட புது வெப்சைட்டு. ஸோ நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற எல்லா விஷயத்தையுமே இங்கே நான் உங்களுக்கு கோர்ஸாக கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடி எங்கேயாவது எஸ்எம்சி படிச்சிருந்தீங்கன்னா, இல்லை எஸ்எம்சி பற்றி தெரியும் அப்படின்னா, மார்க்கெட்டு 3 இடத்துல என்ட்ரி எடுப்பான். ஒரு நிமிஷம் வீடியோ பாஸ் பண்ணுங்க. அந்த 3 இடம் என்ன அப்படிங்கிறத நீங்க ஒரு நோட்ல எழுதுங்க. எழுதிட்டீங்களா? எஸ்எம்சி கான்செப்ட் படி மார்க்கெட் 3 இடத்துல தான் என்ட்ரி எடுப்பான். அது என்னென்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எப்போதுமே மார்க்கெட்டு முதல்ல எடுக்கிற என்ட்ரி இடம் இந்த இடம் ஓஎஃப், அதாவது ஆர்டர் ஃப்ளோவில் என்ட்ரி எடுப்பான். இந்த ஆர்டர் ஃப்ளோவில் என்ட்ரி எடுக்கும் மெத்தட் தான் இந்த எஸ்எம்எஸ், சிம்பிள் மார்க்கெட் சக்சஸ். தென் செகண்ட் மெத்தட் எங்கே என்ட்ரி எடுப்பான் அப்படின்னா எஃப்இஜி, அதாவது ஃபேர் வேல்யூ கேப், அந்த கோர்ஸ் தான் இந்த எஃப்இஜி. ஸோ நீங்கள் செகண்ட் டைம் அதாவது எஃப்இஜியில் என்ட்ரி எடுப்பான் அப்படின்னு நீங்கள் ட்ரேட் பண்ண நபராக இருந்தால் எஃப்இஜி ஃபேர் வேல்யூ கேப்பில் ட்ரேட் எடுப்பான். மூணாவதாக ஒரு இடத்துல மார்க்கெட் ட்ரேட் எடுப்பான். அது எந்த இடம்னா இதுதான் ஓபி, இதுக்கு பேர் ஆர்டர் பிளாக். ஸோ ஸ்மார்ட் மணி கான்செப்ட் படிக்கிறீங்க, உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த 3 விஷயத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓஎஃப் ஆர்டர் ஃப்ளோ, எஃப்இஜி ஃபேர் வேல்யூ கேப், தென் ஓபி. இந்த 3 மெத்தட்லையுமே மார்க்கெட் என்ட்ரி எடுப்பான். இந்த 3 மெத்தடையும் தான் நான் உங்களுக்கு கோர்ஸாக தரேன். ஸோ மார்க்கெட் எந்தெந்த இடத்துலலாம் திரும்புவோம் அப்படின்னு ஐடென்டி பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கோர்ஸு டிஃபைன் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டாவது, நம்ம பார்த்தோம்ல இப்போ பார்த்ததுன்னா ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் 15 நிமிஷத்தோட டிமாண்டை மார்க் பண்ணிவிட்டு 1 நிமிஷத்தில் என்ட்ரி எடுத்தோம். அந்த கோர்ஸு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த இடத்துல ஸ்மார்ட் மணி கான்செப்டே ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமு, ஒரு லோவர் டைம் ஃப்ரேம். மற்ற இது ரெண்டுமே இருக்கவே ஸ்ட்ரைட்டாகவே சிங்கிள் டைம் ஃப்ரேம் ட்ரேட் பண்ணுவோம். ஸோ இந்த செட்டப் உங்களுக்கு யூஸ் பண்ணுறது 2 நிமிஷத்தில் அழகாக வேலை செய்யும். 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் வேலை செய்யும். இன்ட்ராடே மட்டும் தான் பண்ணுறீங்க, நான் நிஃப்டி பேங்க் நிஃப்டி தான் நான் ட்ரேட் பண்ணுறேன்னா உங்களுக்கு இந்த கோர்ஸ் அழகாக ஒர்க் அவுட் ஆகும். சப்போஸ் இந்த கோர்ஸ் நீங்கள் கற்றுக்கிங்க, நிஃப்டியே டேரெக்டாகவே ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நீங்கள் ட்ரேட் இப்போ 24,500 அப்படின்னு நீங்கள் ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கிறீங்க. நம்ம சொல்லிக் கொடுக்குற இந்த விஷயம் அங்கே நடந்துச்சுன்னா ஸ்ட்ரைட்டாகவே ஸ்பாட் என்ன பண்ணுதுன்னு கூட பார்க்க தேவையில்லை, இது ட்ரேடுக்குள்ளே போகலாம். அதே மாதிரி இது எதுக்கு யூஸ் பண்ணணும், ஸ்டாக் ட்ரேட் பண்ணுற நபராக இருந்துச்சுன்னா 5 நிமிஷத்தில் ட்ரேட் பண்ணுற நபருக்கு இந்த கோர்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நான் பொறுமையாக நிதானமே ஹையர் டைம் ஃப்ரேமே நான் ட்ரேட் பண்ணுவேன், 15 நிமிஷம் ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் ட்ரேட் எடுப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த கோர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை எப்படி நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா wowtradinginfo.com அப்படி இந்த வெப்சைட் உள்ளே வந்துருங்க. உள்ளே வந்துட்டு மேலே லாகின் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் ரொம்ப பேசிக்கான உங்களோட டீட்டெயில்ஸ் இங்கே உள்ளே வந்துருங்க. உங்கள் பேர், ஸோ இதுக்கான உங்களோட இமெயில் ஐடி, ஸோ இதுக்கான ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணி சைன்அப் கொடுத்துருங்க. சைன்அப் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சைன்இன் பண்ணுங்க. உங்களோட இமெயில் ஐடி ஆர் உங்களோட யூசர் நேம் கொடுத்துட்டு சைன்இன் பண்ணுங்க. ஒன்ஸ் சைன்அப் பண்ணி சைன்இன் பண்ணதுக்கப்புறம் உங்களோட டேஷ்போர்டு இந்த மாதிரி வரும். இப்போ இந்த இடத்துல தான் நம்ம கோர்ஸ் என்ரோல் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் கோர்ஸ் போகிறீங்க, கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வாங்க. ஸோ கீழே 4 விதமான கோர்ஸ் வச்சுருப்பேன். 1 அட்வான்ஸ் எஸ்எம்சி அப்படின்னு இருக்கும். 1 to 1 இது ஜூம் கிளாஸ். ஸோ இந்த கிளாஸை நானே எடுப்பேன், உங்களுக்குன்னு ஒரு டைம் அலோகேட் பண்ணி அந்த டைமில் நம்ம கிளாஸ் பார்ப்போம். இந்த கோர்ஸ் முடியறதுக்கு குறைஞ்சது 3 மந்த் முடியும். ஸோ இந்த கோர்ஸ் முடியும் போது எதுவுமே எனக்கு மார்க்கெட் பற்றி தெரியல அப்படின்னா கூட ஒரு 3 மாதம் கழிச்சு மார்க்கெட்னா என்ன, ஒரு இன்ஸ்டியூஷன் எப்படி ஆர்டர் பிளாக் வச்சுட்டு போகிறான், எப்படி அந்த ஆர்டர் பிளாக் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், எப்படி நான் ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்ச் பை இன்ச்சாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு ஜூம் கிளாஸ் வழியாக 1 to 1 வழியாக இதை நான் உங்களுக்கு சொல்லித்தருவேன். இந்த கோர்ஸ் இல்லை எனக்கு டைம் இல்லை, இதே கோர்ஸை ரெக்கார்டிங் மூலமாக நான் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே கோர்ஸ் போய் என்ரோல்மெண்ட் போயிருங்க. இப்போ இந்த கோர்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்கன்னா இதில் என்னென்ன டாபிக் வச்சுருப்பேன் நீங்கள் பாருங்கள். இன்ட்ரோடக்ஷன் டு எஸ்எம்சி, சப்ளை டிமாண்ட்னா என்ன, மார்க்கெட் செக்ஷன்னா என்ன, ஆர்டர் பிளாக்னா என்ன, எஃப்இஜி ஃபேர் வேல்யூ கேப்னா என்ன, ப்ரீமியம் டிஸ்கவுண்ட், இது மிட்டிகேஷன் மிட்டிகேஷன், இப்படி இந்த எல்லா டாப்பிக்குமே நீங்கள் படிக்க முடியும். கடைசியாக நீங்கள் பார்க்குற இடம் ட்ரேடிங் சைக்காலஜி, இது வரைக்கும் நீங்கள் வருவீங்க. இந்த கோர்ஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு நினைக்கிறதுனா இது ஆட்டோ கேட் இதை கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் இங்கே மேலே வந்துடும். ஸோ இந்த ஆட்டோ கார்டில் இருக்கும். இங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இதை செக் அவுட் பண்ணுறீங்க. ஸோ செக் அவுட் பேஜ் இந்த இடத்துல வந்துடும். இது வந்ததுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ், ஸோ உங்கள் பேர், உங்களோட அட்ரஸ்ஸு, உங்களோட எந்த ஏரியா, பின்கோடு, ஃபோன் நம்பர் கொடுத்து இங்கே ஜிபே அப்படின்னு இருக்கும். இந்த நம்பருக்கு உங்களோட கோர்ஸ் ஃபீஸ், இந்த ஃபீஸ் என்னவோ இந்த ஃபீஸை பே பண்ணிவிட்டு கீழே இருக்க இந்த இடத்துல பிளேஸ் ஆர்டர் அப்படின்னு கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் செக் அவுட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களோட ஆர்டர் டீட்டெயில்ஸ் வரும். இந்த ஆர்டர் டீட்டெயில்ஸை எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. நான் இதை பார்த்துட்டு வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான வீடியோ பர்மிஷன் கொடுப்பேன். நீங்கள் கோர்ஸை நீங்கள் இங்கே பார்க்கலாம். இது எங்கே இருக்குன்னா இங்கே இருக்க அந்த டேஷ்போர்டில் உங்களோட என்ரோல்மெண்ட் கோர்ஸில் இந்த இடத்துல வந்துடும், நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த கோர்ஸ் பிடிச்சிருக்கோ அந்த கோர்ஸு நீங்கள் எடுத்துக்கலாம். படிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஒன்ஸு உங்களுக்கு போதுமான அளவுக்கு கான்ஃபிடென்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் லைவ் ட்ரேடுக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வெப்சைட் சம்மந்தப்பட்டமோ இல்லை கோர்ஸ் சம்மந்தப்பட்ட ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நான் இங்கே கொடுத்துருக்க இந்த வாட்ஸ்அப் நம்பரில்
என்னை தொடர்பு கொள்ளுங்கள். மிக்க நன்றி. உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ. டேக் கேர். ஹாப்பி ட்ரேடிங்.